Hello everyone, this is my story vlog number 4. இன்னைக்கு ஒரு மினி vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு காரைக்குடிக்கு போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அதனாலே மார்னிங்கே மதியானத்துக்குள்ளதும் சமைச்சு வச்சாச்சு. ஸோ மட்டன் குழம்பும் கேரட்டுமே ஃப்ரை பண்ணியிருந்தோம். அதுக்காக கேரட் அம்மாவுக்கு வெட்டி கொடுத்தேன். சாப்பாடு அடுப்புலேயே வச்சாச்சு. எப்போதுமே அம்மா ரைஸ் குக்கரில் தான் வைப்பாங்க. இப்போ ஒரு 2 or 3 டேஸாக நான் சொல்லியிருக்கேன், சாதம் வடிச்சிருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சாதத்தை வடிக்கிற மாதிரி கேஸ்லேயே வச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்தேன். தோசை ஊற்றுறது தான் கொஞ்சம் பெரிய வேலை. எனக்கு நேற்று நைட் போட்ட சப்பாத்தி இருந்துச்சு. சரி முட்டை சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு சாப்பரில் ஒரு ஆனியன், அப்புறம் அம்மா மசாலா எல்லாத்துக்குமே ஒரே மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மசாலா தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அந்த மசாலா கொஞ்சம், அப்புறம் கொஞ்சோன்னு சால்ட், தேவையான சால்ட்டு போட்டுட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸோ ஒரு வாட்டி சப்பாத்தி 2 சைடுமே நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோன்ட்டுன்னு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸோ ஆயில் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை டீ வேண்டாம், கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக தான். கரண்டி அளவுக்கு நார்மல் ஸ்பூன், அந்த கரண்டி அளவுக்கு நல்லா மேலே வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடியை வச்சு மூடிட்டோம்னா ஓரளவு புழுங்கிடும். ஸோ மேலே ஓரளவு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் எடுத்துடலாம். சும்மா சூப்பராக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். எனக்கு நான் எப்படி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி போட்டுட்டு மேலே 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு அந்த எக் அடித்து வச்சுருந்ததை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக வேக வச்சுட்டு நான் மேலே இன்னொரு சப்பாத்தி போட்டு அப்படியே திருப்பி போட்டுட்டேன். எனக்கு எக்கு அரை வேக்காடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் சாப்பிட்ருவேன். மதியானம் வச்ச மட்டன் குழம்பு கொஞ்சோன்ட்டு நான் ஊற்றிட்டு ஸோ நடுவில் ஊற்றிட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு பெரிய வேலை வந்துருச்சு. ஸோ பாத்திரம் கழுவி வச்சிட்டோம்னா நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டேஷனாக உட்காரலாம். வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையை பெண்டிங் வச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது மலை மாதிரி பெருசாக நிற்கும். அதனால வேலையாக பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்சிட்டேன். வீட்டில் ஸோ ரெகுலராக வர்ற ஒரு பூனை குட்டி போட்டிருந்துச்சு. ஸோ 2 குட்டி போட்டு தூக்கின்னு வச்சுருந்துச்சு. ஸோ அது என்னை பார்த்து பயந்து ஓடிட்டே இருந்துச்சு. இப்போது என்னன்னு தெரியல. ஸோ நான் அந்த வீடியோ எடுத்து ஸோ இப்போ 2 டேஸ் ஆகுது இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது. அந்த 2 பூனையுமே காணோம். தூக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிடுச்சா என்னன்னு தெரியல. நான் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டனால ஜாலியாக இருக்கும். அது ஓடி விளையாண்டுட்டு இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ காரைக்குடி கிளம்பியாச்சு. ஒரு குட்டி வேலை இருக்குது. நைட்டி துணி எடுக்கணும். அப்புறம் அக்காவுக்கு மைக்ரோவனுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் அண்ட் கோ போகிறதுக்காக காரைக்குடி கிளம்பணும். இந்த ரோடு எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ரோட், பைபாஸ். ஸோ அடிக்கடி போகிற ரோட், மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி. ஏன்னா அக்கா பையன் ஸ்கூலுக்கு இந்த சைடு தான் போக முடியும். ஏன்னா இதுதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி. ஸோ ஊருக்குள்ளே போனால் டிஸ்டன்ஸ் இன்னும் ஜாஸ்தி தான். காரைக்குடி ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ ஐயப்பாவில் போயிட்டு நைட்டி துணி வாங்கிட்டு கொஞ்சம் ப்ளவுஸ் துணியுமே வாங்கிட்டு அடுத்து ஜேம்ஸ் அண்ட் கோ கிளம்பிட்டோம். ஜேம்ஸ் அண்ட் கோவில் ஸோ டீட்டெயில்ஸ்லாம் கேட்டோம். கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்கா சரி ஸோ நெக்ஸ்ட் மந்த்ஸில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வேணான்னு சொல்லிட்டாங்க.
என்னதான் சாப்பிட்டு வந்து கிளம்புனாலும் இடையிலேயே வந்து பசி வந்துடும், எனக்கு ஒரு மாதிரி கிறுகுன்னு வர ஆரம்பிச்சிடும். அதனாலேயே நான் பேக் சீட்லேருந்து கத்திட்டே இருப்பேன், அம்மா பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு. அவங்க டீ, சிக்கன் ரோல், பப்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கி தந்துடுவாங்க. இல்லாட்டி நான் அவங்கள வந்து நிம்மதியாகவே உட்கார விட மாட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே எல்லாருமே கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பசிக்கவே இல்லை. இந்த கப் கேக் வந்து சாப்பிட்டேன். எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பப்பாளி வந்து வாங்கிட்டு ஸோ அக்கா வந்து நறுக்கி வச்சுருந்தாங்க. அதுவும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே காலியாகிடுச்சு. அதுவும் கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் சாப்பிட்டேன். அப்புறம் 3:30 மணிக்கே வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு மதியானம் வந்து பசிக்கல, அதனால சாப்பிடல. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பசி வர ஆரம்பிச்சிருச்சு. 6:30 மணி போல் ரொம்பவே பசி வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இந்த பன், அந்த கோகனட் பன்னில் இருக்கும்ல, இது பேர் எனக்கு சரியாக தெரியல. அதோட ஃபஸ்ட்டு பீஸும் சரி லாஸ்ட்டு பீஸும் சரி நான் தான் சாப்பிட்டேன். ஸோ லக்கி. அதுக்கப்புறம் உடனே ஆரஞ்சு பழம் ஒன்று இருந்துச்சு, ஸோ அதை ஒன்று சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 கேக்கையுமே நான் தான் சாப்பிட்டேன். இதில் 4 பீசஸ் இருந்துச்சு. நான் வந்து அம்மா கூட சண்டை போட்டேன், உங்களை ஐஸ்கிரீம் கேக் தானே வாங்கிட்டு வர சொன்னேன், நானும் அந்த கேக்கு தொடவே மாட்டேன்னு பெரிய மாதிரி வந்து பேசினேன். அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு ஸோ 2 பீஸ் கேக் இருந்துச்சு. பசி வந்துருச்சு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லாருக்கும் கோதுமை தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து சோறும் அந்த மட்டன் குழம்பும் கேரட்டும் வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி வந்து ஸ்மூத்தாக முடிச்சாச்சு.